2026-27 கல்வியாண்டில் 4,11,00,000 பாட நூல்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் பள்ளி திறக்கும் முதல் நாளிலேயே வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 2026-27 கல்வியாண்டிற்கான பாடநூல் விநியோக பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 4,11,00,000 பாட நூல்கள் அச்சிடப்பட்டு பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு கிடைக்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாடு முழுவதும் 44,000 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 70 லட்சம் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை 88% புத்தக தயாரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது மாவட்ட அளவிலான கிடங்குகளுக்கு புத்தகங்கள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து பள்ளிகளுக்கு விநியோகிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், 4 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான புத்தகங்கள் ஏற்கனவே மாவட்ட கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு இந்த ஆண்டு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதால் புத்தகங்கள் இறுதிக்கட்ட தயாரிப்பில் உள்ளதாகவும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து பாட நூல்களும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பள்ளி மாணவர்கள் இந்த புத்தகங்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் 4,11,00,000 பாட நூல்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் பள்ளி திறக்கும் முதல் நாளிலேயே வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 2026-27 கல்வியாண்டிற்கான பாடநூல் விநியோக பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 4,11,00,000 பாட நூல்கள் அச்சிடப்பட்டு பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு கிடைக்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாடு முழுவதும் 44,000 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 70 லட்சம் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை 88% புத்தக தயாரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது மாவட்ட அளவிலான கிடங்குகளுக்கு புத்தகங்கள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து பள்ளிகளுக்கு விநியோகிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், 4 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான புத்தகங்கள் ஏற்கனவே மாவட்ட கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு இந்த ஆண்டு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதால் புத்தகங்கள் இறுதிக்கட்ட தயாரிப்பில் உள்ளதாகவும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து பாட நூல்களும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பள்ளி மாணவர்கள் இந்த புத்தகங்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.